தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ தண்ணீர்களைக் கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளைக் கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜூவாலை உன்பேரில் பற்றாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாரா? நாம் தண்ணீரைக் கடக்கும் போதும் ஆறுகளைக் கடக்கும் போதும் அக்கினியில் நடக்கும் போதும் அக்கினி ஜுவாலை நம்மை பற்றாது என்று வேதத்தின் வார்த்தை கூறுகிறதே. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் செங்கடலை கடக்கச் செய்தார். யோர்தானை மிதித்தார்கள். யோர்தான் வழிவிட்டது. எரிகோவை சுற்றி வந்தார்கள். இடிந்து விழுந்தது. நம்முடைய வாழ்வில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு தியானித்து அவருடைய பாதையில் நடக்கும் பொழுது ஒருபோதும் நாம் வீழ்ந்து விடாத வண்ணம் தேவன் நம்மை தம்முடைய கரங்களால் பாதுகாத்து வழிநடத்துகிறார். நம்மை நாம் தாழ்த்தி அவரிடம் அர்ப்பணிக்கும் பொழுது நம் கரத்தை பிடித்து நம் கூடவே வருகிறார். தேவன் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மை தம்முடைய தோள்களில் வைத்து சுமந்து செல்வார். அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்வில் தீமைகள் அணுகாது. நம்மை காக்க வல்லவர் அவர் ஒருவரே. நம்மீது அன்பு வைத்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினார். தேவனோடு ஒப்புரவாக்கினார். நம்மை அழைத்து செல்ல இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வருகிறார். அவருடைய மகிமையிலே நம்மை அவர் உயிர்ப்பிப்பார். நாம் உயிர்ப்பிக்கப்படத் தக்கதாக தகுதி உள்ளவர்களாக இருக்க தம்முடைய பரிசுத்த ஆவியால் நம்மை தினம் தினம் வழி நடத்துகிறார். நம்மை நாம் தாழ்த்துவோம். இயேசுவின் சித்தம் செய்யும் பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவின் சிந்தையில் வளரும் பிள்ளைகளாகவும் நாம் அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்க தக்கதாகவும் நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். ஆமென்.